ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் பெண் பட்டதாரி. டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:25 ஆகுது. ஆனால் நான் முன்னாடியே எழுந்திரிச்சிட்டேன் 4 o'clockலாம். இது வந்து சடனாக பிளான் பண்ண vlog தான். தம்பிக்கு வந்து இங்கே ஏப்ரல் 1லேருந்தே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அகாடமிக் இயர். ஸோ வந்துட்டு இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் பிரியாணியும் தயிர் பச்சடியும் தான் செஞ்சு கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு காலையில் 4 o'clock எழுந்திரிச்சு இல்லைங்களா, அப்போவே முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூமும் டொமேட்டோ எல்லாமே கட் பண்ணிவிட்டேன். ஆனியன் கூட கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன். ஸோ வந்து இப்போ ரிமைனிங் ஆனியன் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு கொஞ்சம், அப்புறம் வந்து தயிர் பச்சடிக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் எம்டி ஸ்டமக்கில் ஒரு செம்பு தண்ணி ஃபுல்லுமே குடிச்சிட்டு, இங்கே வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இல்லைங்களா, ஸோ அதனால் தண்ணி குடிச்சிட்டு நான் மறுபடியும் தூங்க போயிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து 4:30 தான் ஆகுது. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சுட்டு திரும்ப போய் படுத்தாச்சு. படுத்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் காலையில் 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். இப்போ எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா வந்து உடனே வந்து இந்த ரைஸ் எல்லாம் ஊற வைக்க வேண்டியதெல்லாம் இருந்தது. ஏன்னா பிரியாணிக்கு சரின்னு சொல்லிட்டு ரைஸ் எல்லாம் எடுத்து நான் ஊற வச்சிட்ருக்கேன். அரிசி ஊற வச்சுட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டீ போட்டிருக்கேன். அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி இந்த மாதிரி ஒன் பார்ட் ரெசிபிலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து அதை வதக்கி விட்டு நம்ம ரைஸ் போட்டு இது பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு சாப்பாடு ரெடி ஆயிரும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து கண்டிப்பாக டீ குடிக்கணும். குடித்தா தான் வந்து எனக்கு அடுத்து கொஞ்சம் ஆக்டிவாக வந்து வேலை செய்யவே தோணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டீ தான். ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் வந்து ஒரு 90% பிளாக் டீ தான் எடுத்துக்குவோம். என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து வெயிட் லாஸ், அதை மைண்டில் வச்சுட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பால்கார் வந்து 8 மணிக்கு மேலே தான் வருவாங்க. ஸோ வந்து ரிமைனிங்கு கொஞ்சம் ஏதாவது நாள் பால் இருந்துச்சுன்னா பால் டீ போட்டு குடிப்போம். இல்லை அப்படின்னா வந்துட்டு நானும் ஹஸ்பண்டும் பிளாக் டீயே எடுத்துக்கிறது. நான் போயிட்டு டீ குடிச்சிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து டீ குடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாள் நைட்டு யூஸ் பண்ண பாத்திரம்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்படியே வந்து விலக்கி கழுவி அந்தந்த ரேக்கில் எடுத்து வச்சாச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கையோட கிச்சன் கவுண்டர் டாப்பையும் நான் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி சின்ன ஒர்க்கு செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்பு, நம்மளோட கிச்சன் வந்து எப்போவுமே நீட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தயிரில் மிக்ஸ் பண்ணி நான் தயிர் பச்சடியும் ரெடி பண்ணி வைக்கிறேன் ஒரு இடத்துல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து தான் வந்து ஒரு மிகப்பெரிய டாஸ்க் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பையனை எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறது தான். பாவம் நல்லா தூங்கிட்டு இருப்பான். எனக்கு எழுப்பவே மனசு வராது. பட் ஆனால் வேறு வழி இல்லையே, எழுந்திரிச்சு கிளம்பி தான் ஆகணும். ஏன்னா ஸ்கூல் டைம் வந்து 8 o'clock ஷார்ப்பாக வந்து 7:55லாம் அங்கே இருக்கணும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதட்டி சத்தம் போட்டு எப்போவுமே எழுப்புறது கிடையாது. ரொம்ப ரிலாக்ஸாக மெதுவாக தான் எழுப்புவோம். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே எழுப்புறதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 5 மினிட்ஸு 2 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு என் பையன் டைம் கேட்பான். ஸோ வந்து அந்த டைமையும் கொடுத்தா அவங்களும் ரிலாக்ஸாக வந்து அந்த தூக்கம் கலைஞ்சு எழுந்திரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம மார்னிங்கே வந்து கோவமாக எழுப்புனோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிரும், மூடு அப்செட் ஆயிரும். ஸோ இந்த டே ஃபுல்லுமே வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனாக தான் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லஞ்சுக்கு வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் மஷ்ரூம் பிரியாணி, தயிர் பச்சடி, ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்துட்டு இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் வந்து 2 ஸ்நாக் பாக்ஸ் கொடுக்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து இப்போ 10 கிளாஸஸ் இருக்குது. ஸோ வந்து 3 பிரேக் விட்றாங்க. லஞ்ச் பிரேக்கு, அப்புறம் மற்ற பிரேக் வந்து 2 பிரேக்கு. ஸோ வந்து 2 பிரேக்குக்கு 2 டப்பா வந்து நான் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்றேன். இன்றைக்கி வந்து சாட்டர்டே அப்படின்றதுனால வந்துட்டு சீக்கிரமாகவே தம்பி வந்துடுவான். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு பாக்ஸு தான். பாவம் சீக்கிரமாகவே வெள்ளன எழுந்திரிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த தூக்கம் கலையாதனால மேக்ஸிமம் வந்து தம்பி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேணான்னு சொல்லுவான். அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரூட்ஸ் கொடுக்குறது, அப்படி இல்லைன்னா பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஏதாவது கொடுத்து திங்க விட்டு தான் அனுப்புவேன். இப்போ வந்து தம்பியோட புது ரொட்டீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி அவனா சாமி கும்பிட்டு துன்னூறு பூசிட்டு போகணும்.
இப்போ தம்பியும் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டாங்க. ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸ் டைம் சேம் தான். ஸோ வந்து தம்பியை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு அவங்க அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. இவங்களெல்லாம் அனுப்புனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பெட் ஸ்ப்ரெட்லாம் வந்து ரொம்ப இதாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து மடித்து நான் நீட் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த பெட்டெல்லாம் வந்து நம்ம நீட்டாக காலையிலே எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வீடு பார்க்க எப்போவுமே நீட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா ஜாலியாக அப்படியே வந்து ஒரு வாக் போகலாம் காலையிலே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு வந்துட்டேன். காலையிலேருந்து அவங்களுக்காக நம்ம வீட்டுக்காக குடும்பத்துக்காக நம்ம வந்து வேலை செஞ்சோம் இல்லைங்களா, இந்த கொஞ்ச நேரம் வந்து இது நமக்காக, நம்மளுடைய உடம்ப பார்த்துக்கிறதுக்காக. இந்த மாதிரி வாக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2, 3 பெனிஃபிட் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னு தெரியுமா? நைட்டு வந்து படுத்ததுமே நல்ல தூக்கம் வரும். 2வது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பும் குறையும். 3வது வந்து பார்த்திங்கன்னா மனதுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்கும். ஸோ இந்த 3 பெனிஃபிட் இருக்குது கொஞ்ச நேரம் நம்ம மார்னிங் நடக்கிறதுல. எல்லாருமே அங்கங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாங்க. கொஞ்சம் பேர் வந்து யோகா பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் வந்து வாக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து நானும் வாக் பண்ணிட்டு நேரா ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா? ஸ்டோன் பெஞ்சு அங்கே தான் போய் இப்போ உட்கார போறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பூவும் பறிச்சிருக்கேன். கொஞ்சம் தான். இத வந்து கொஞ்சமா கட்டி வந்து ஈவினிங்கில வந்து தலையில வச்சோம் அப்புட்னா வந்துட்டு, கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சமா பறிச்சிருக்கேன். இங்க வந்து ரொம்ப பூவும் பறிக்கக்கூடாது. பறிச்சா வந்து ஃபைன் பண்ணுவாங்க. பட் ஆனா வந்து நான் தெரியாம கொஞ்சம் கொஞ்சம் பறிக்கிறது. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, ரிலாக்ஸா இருந்துட்டு, நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அடுத்து ஆஃப்டர்நூன் ரொட்டீன் பண்றதுக்கு. ஸோ இதே மாரி அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ல நான் மீட்